ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே சமையல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயும் போல் பண்ணாமல் வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அது கூட நாட்டுக்கோழி சூப்பும் வச்சுருந்தேன். எப்பயும் போல் தான் வறுத்தரைக்கிற ஹோல் ஸ்பைசஸ்ஸு தேங்காயெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு மண் சட்டியில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு இந்த பேஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் கோழியை சேர்ப்பேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு ஒரு 3 விசில் போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் சூப்புக்கு. அதுக்கப்புறம் கோழி நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம், இல்லை திக்காகவும் எடுத்துக்கலாம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் எடுத்துக்கிட்டோம். நல்லா மண்சட்டில் நல்லா கொதிக்கும், வீடே வந்து மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பும் வந்து சைடில் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சூப்பு. இது கூட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் இல்லைனா வந்து வெங்காயம் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you.